ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் நாலேஜ் தமிழ். ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்லாப் பீமுக்கெலாம் எப்படி லோட் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அனலைஸ் டேப் போய்க்கிங்க. அனலைஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா மல்டி விதமான அனலைஸ் மெத்தட் இருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர், செகண்ட் ஆர்டர் லீனியர், ஃபஸ்ட் ஆர்டர் நான் லீனியர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனலிட்டிக் மெத்தட் இருக்குது. ஸோ இதில் நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய அனலைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் கிளிக் பண்ணுங்கள். இதில் என்னென்ன லோட் கேஸ்க்கு எந்த காம்பினேஷனுக்கு நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிங்க. லோட் கேஸஸ் அண்ட் காம்பினேஷன் ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து அனலைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அனலைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த 3D ஸ்ட்ரக்சரில் மட்டுமே எல்லாத்தையும் பார்க்கலாம். அதனால் இதோட விண்டோ பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க டேப் வந்து ரிசல்ட் டேபு. இதில் நம்மளோட இருக்க மெத்தட் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர். இதில் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா லோட் கேஸ்க்கு என்னென்ன ரியாக்ஷன் வந்திருக்கு, என்ன பெண்டிங் மொமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா காம்பினேஷனுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லோடு கேஸில், அதாவது டெட் லோட் கேஸுக்கு என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரியாக்ஷனில் டோட்டலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வரும். மேக்ஸிமம் ரியாக்ஷன் வேல்யூ டெட் லோடு வந்து 341 கிலோ நியூட்டன். ஸோ இந்த ரெட் கலரில் கீழே ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த காலமோட சப்போர்ட் ரியாக்ஷன். அந்த காலமில் ஆக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் லோடு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் ரியாக்ஷன் லோடு. ஸோ அதோட டெக்ஸ்ட் உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட்டில் ரியாக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோடோட இன்டென்சிட்டி வந்து கீழே டெக்ஸ்ட்டாக விசிபிள் ஆகும். ஸோ இங்கே நம்ம பார்த்த டெட் லோடுக்கு வயசில் ஹையஸ்ட் லோடு வந்து பார்த்திங்கன்னா 341. ஸோ அதான் இந்த காலத்தில் தான் அந்த லோடு வந்து ஆக்ட் ஆகுது. இதே இது நீங்கள் இம்போஸ் லோடுக்கும் பார்த்துக்கலாம். அதுக்கு லோடு கேஸை வந்து இம்போஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் சப்போர்ட் ரியாக்ஷனில் ஹையஸ்ட் லோடு பார்த்தீங்கன்னா 64 கிலோ நியூட்டன். அது வந்து சென்டர் ஆஃப் த காலமில் வந்து இருக்குது, ஸ்ட்ரக்சரோட சென்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன ரியாக்ஷனுக்கு என்ன லோடு வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பட் நம்ம எப்போயுமே காம்பினேஷனுக்கு தான் செக் பண்ணணும். அதுபடி தான் நம்ம டிசைனும் பண்ணுவோம். ஸோ லோடு காம்பினேஷன் போகிறதுக்கு பக்கத்து இந்த இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லோடு காம்பினேஷன் வரும். இதில் லோடு காம்பினேஷன் சூஸ் பண்ணுங்கள். நம்ம 1.51 ஃபேக்டர் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் சப்போர்ட் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா 919 கிலோ நியூட்டன். ஸோ இது வந்து ரியாக்ஷனுக்கான ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ். அதை பார்க்குறதுக்கு இங்கே 1D ரிசல்ட்டில் பெண்டிங் மொமெண்ட் சூஸ் பண்ணுங்கள். மொமெண்ட் மேஜர் சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி மொமெண்ட் டயக்ராம் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதில் மேஜர் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா 58 கிலோ நியூட்டன் மீட்டர். நம்மளோட லோடு காம்பினேஷனுக்கு மேக்ஸிமம் மொமெண்ட் வந்து 58 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீம் மேலேயுமே ஒவ்வொரு பீம் இல்லை காலம் எதுலையாச்சும் மவுஸை ஹோவர் பண்ணிங்கனாலே அதை பற்றின மொமெண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ மொமெண்ட் மட்டும் பார்க்கும்போது நீங்கள் இதை கூட ஆஃப் பண்ணிடலாம், ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ வேணும்னா டெக்ஸ்ட்டில் ஃபோர்ஸஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் அந்த ஃபோர்ஸோட வேல்யூ உங்களுக்கு விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஷியர் மேஜர் கொடுங்க. மேக்ஸிமம் ஷியர் பார்த்தீங்கன்னா 109 கிலோ நியூட்டன். இதுதான் மேக்ஸிமம் ஷியர். 109 கிலோ நியூட்டன் தான் மேக்ஸிமம் ஷியர். ஒன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மொமெண்ட் அண்ட் ஷியரில் எதுக்காக செக் பண்ணுறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பீம் ஆர் காலமோட செக்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த மொமெண்ட்டுக்கு இந்த செக்ஷன் தாங்குமா அப்படின்னு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அந்த டிசைன் வந்து நம்ம இதில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறனால ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. இதே STAADPRO பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேல்யூ மட்டும் அனலைஸோட வேல்யூ எடுத்து அதை வச்சு டிசைன் பண்ணியிருப்பீங்க. பட் இதில் வந்து டிசைன் ஆப்ஷன் இவங்களே கொடுத்துருக்கனால ஜஸ்ட்டு நீங்கள் இதில் என்ன மொமெண்ட் வந்திருக்கு, என்ன ஷியர் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லா செக்கிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிசைன் டேப் போயிடலாம். டிசைன் டேப்பில் போய் காங்கிரீட் டிசைனில் டிசைன் ஸ்டாட்டிக் ஆர் டிசைன் கிராவிட்டி ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் டிசைன் கிராவிட்டி கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் டிசைன் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் அனலைஸை விட இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இந்த டிசைன் வந்து பாஸ் ஆகிருக்கா ஃபெயில் ஆகிருக்கா அப்படின்னு. ஏன்னா இது கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸில் இருக்கனால நம்மளால் ஈஸியாகவே
இது ஒரு பாஸ்டு ஸ்ட்ரக்சரா இல்லை ஃபெயில்டு ஸ்ட்ரக்சரா அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து செக்ஷன்ஸை நம்ம சேஞ்சஸ் பண்ணி உடனுக்குடனே ரிசல்ட்டும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. சூப்பர், நம்மளோட டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. அதாவது நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்குண்டான பெண்டிங் மூமெண்ட்டுக்கு இந்த செக்ஷன் வந்து ஓகே, அதுக்கான ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாஸ்டு அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ இதே ரெட் கலரில் காட்டுச்சுன்னா அது ஃபெயில்னு அர்த்தம். எல்லோ கலரில் காட்டியிருக்கிறது வந்து வார்னிங். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் பாஸ் தான், இருந்தாலும் ஒரு சில வார்னிங் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எல்லோ கலருக்கு குறிக்கும். ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா எரர்னு அர்த்தம். ஸோ நமக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸோ நம்ம பண்ண அனலைஸும் நம்ம கொடுத்த லோடுக்கான அனலைஸ் ரிப்போர்ட்டுக்கு நம்மளோட டிசைன்ஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பாஸ் ஆன இந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பரை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இந்த காலமை செலக்ட் பண்ணுறேன். இந்த காலம் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் வரும். இதில் செக் மெம்பர் ஸ்டாட்டிக் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்திருக்கும். இதில் அந்த காலமை பற்றின டோட்டல் சம்மரி இருக்கும். அதாவது அந்த காலமோட செக்ஷன் என்ன, அது எத்தனை ஸ்டாக்காக பிரிஞ்சிருக்கு, அதாவது ஃபவுண்டேஷன் லெவலில் ஒன்று, கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று, செகண்ட் ஃப்ளோர் ஒன்று, மொத்தம் 4 ஸ்டோரி. அதனால தான் ஸ்டாக் வந்து 4 அப்படின்னு இருக்குது. பாட்டமில் இருந்து அதோட ராடோட டீட்டெயிலும் இங்கேயே வந்துடுச்சு. மற்ற சாஃப்ட்வேரோட இதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயிலுமே நம்மளுக்கு கிடைச்சதுனால நம்மளால் ஈஸியாகவே ரிப்போர்ட் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ஆஃப் 16 mm ரீபார்ஸ் வந்து இந்த காலத்துக்கு தேவைப்படுது. பாட்டத்துலேருந்து டாப் வரைக்கும் 4 நம்பர் ஆஃப் 16 mm ரீபார் வந்து தேவைப்படுது. அடுத்து லிங்க் சம்மரின்னு இருக்குது. லிங்க் சம்மரி அப்படின்னா ஸ்டிரப்ஸ். இதோட ஸ்டிரப் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 mm டயா, 250 mm ஸ்பேசிங். ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் பாஸ் ஆகிடுச்சோ இல்லை ஃபெயில் ஆகிடுச்சோ எதுவாக இருந்தாலுமே அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட் வைஸில் நம்மளால் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் இதோட நீங்கள் டீட்டெயில் கால்குலேஷன் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்காக நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்திருக்கு, என்ன மொமெண்ட் வந்திருக்கு, அந்த மொமெண்ட்டுக்கு நம்மளோட டிசைன் வந்து எந்த அளவுக்கு பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார் லிமிட் செக்கிங்லாம் செக் பண்ணிக்கும். நம்ம கொடுத்துருக்க இந்த டை ஆஃப் பார் வந்து ஓகேவா, அதெல்லாம் எக்ஸஸ் ஏதாச்சும் கொடுக்கணுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்திருக்கும். இதை நீங்கள் படித்து பார்த்தாலே ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னென்ன கண்டிஷனுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் தெளிவாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ரிப்போர்ட் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாகவே படிச்சுக்கலாம். இதை படிக்கிறது மூலமாகவே இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் பாஸ் ஆகுது, ஏன் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் ஈஸியாக வர முடியும். அதுதான் இந்த டெக்லா ஸ்ட்ரக்சரல் டிசைனில் இருக்க ரொம்ப பெரிய பெனிஃபிட். ஸோ அதே மாதிரி இங்கே பீம் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பீம் செலக்ட் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் செக் மெம்பரில் ஸ்டாட்டிக் கொடுங்க. ஸோ அந்த பீமோட டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கும். டென்ஷன் ஏரியாவில், அதாவது பாட்டம் ஏரியாவில் 3 நம்பர்ஸ் 10 mm, கம்ப்ரஷன் ஏரியாவில் 3 நம்பர்ஸ் ஆஃப் 10 mm பார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிசைன் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த டிசைன் ரிசல்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சம்மரியை நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டாப்பில் பெண்டிங் மூமெண்ட் என்ன வந்திருக்கு, பாட்டமில் பெண்டிங் மூமெண்ட் என்ன வந்திருக்கு, அதுக்குண்டான எவ்வளோ ஸ்டீல் தேவைப்பட்டுச்சு, நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதோட டிஃப்ளெக்ஷன் செக்லிஸ்ட் வந்து எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். அதாவது நீங்கள் மேனுவலாக ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது என்னென்ன செக்ஸ்லாம் பண்ணுவீங்களோ ஆஸ் பர் IS 456 ஒரு காங்கிரீட் டிசைனுக்கு நீங்கள் என்னென்ன செக்கிங்லாம் பார்ப்பீங்களோ அது எல்லா செக்குமே செக் பண்ணி அது ஓகேவா அப்படிங்கிறத லிஸ்ட்டே வந்து இதில் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு அனலைஸ் ரிப்போர்ட்டே ரெடி பண்ணிக்க முடியும். அனலைஸ் அண்ட் டிசைன் பண்ணுற ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த டெக்லா ஸ்ட்ரக்சரல் டிசைனர். ஸோ இதில் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்காக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்டராக்டிவ் டிசைன் ஒன்று இருக்கும். அதில் ஸ்டாட்டிக் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா அதில் என்ன மாதிரி ரீபார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, என்ன ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீபார் வந்து இந்த ஷேப்பில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது டாப்பில் 3 ரீபார், பாட்டமில் 3 ரீபார். இது வந்து லாங்கிடியூடினல் டாப் பார்ஸ், இங்கே லாங்கிடியூடினல் பாட்டம் பார். இதோட பார் நம்பர் 6 லெஃப்ட் சைடு, அதாவது பார் நம்பர் 6ங்கிறது இது, லெஃப்ட் சைடுங்கிறது இது, பார் நம்பர் 6 ரைட் சைடுங்கிறது இது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பார் நம்பர் 8ன்னு இருக்கும், அது வந்து இது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே ஒரு டிராயிங்கை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் என்ன ரீபார் வேணாலும் கொடுத்து அதுக்குண்டான செக்லிஸ்ட்டும் செக் பண்ணிக்க முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க எவ்வளோ ஏரியா தேவைப்பட்டுச்சு, நீங்கள் எவ்வளோ ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டோட ஏரியா எவ்வளோ, நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 236 ஸ்கொயர் எம்எம் வந்து நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 208 மட்டும்தான் நமக்கு ரெக்வயர்டு. பட் இருந்தாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணது எனஃப். அதனால் இந்த செக் வந்து பாஸ் ஆகிருக்கு.
அதோட கிளியர் ஸ்பேஸிங்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு பாருக்கு இன்னொரு பாருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 97 mm. ஸோ அந்த ஸ்பேஸிங்லேயுமே நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷனும் செக் பண்ணியிருக்காங்க. L/D ரேஷியோ வச்சு டிஃப்ளெக்ஷன் செக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டாப் கவர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பாட்டம் கவர் என்ன கொடுத்துருக்கோம், கவர் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா அப்படிங்கிற செக்கு கூட இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கவர் கொடுத்தா கூட அதோட செக்லிஸ்ட்டுமே இந்த சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்குது. அது மூலமாக பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் பக்காவாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அது போக இங்கே லிங்க்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ஸ்டிரப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஸ்பேஸிங்கில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். அது ஏதாச்சும் பார் சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கே ஈஸியாக சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இப்போ நீங்கள் 10க்கு பதிலாக 12 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன சேஞ்சஸ் இருக்குது, மாற்றினா பாஸ் ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உடனுக்குடனே இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து உடனுக்குடனே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற செக்கும் உடனே பண்ணி காமிச்சிரும். இதுதான் இன்டராக்டிவ் டிசைன். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சருக்கு அனலைஸ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து டிசைனும் பண்ணியாச்சு. எல்லா ஸ்ட்ரக்சருமே பாஸ் ஆகிடுச்சு. அதாவது எல்லா செக்ஷன் காலம் பீம் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வீடியோவில் எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த டிசைன் ரிப்போர்ட்லேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன மாதிரியான ஃபவுண்டேஷன் வந்து நம்ம கொடுக்கணும், அதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.